Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.7 first sum. By the square root of the following rational expressions சொல்லி ஒரு மூணு எண்ணம் கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ரெண்டு சம் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து 400 x power 4 y power 12 z power 16 by 100 x power 8 y power 4 z power 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல். அடுத்தது இதில் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதில் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு வந்து இப்போதைக்கு நான் அந்த ஸ்கொயர் ரூட் ஃபஸ்ட் எடுக்கிறேன், தென் அடுத்த சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்படி பண்ணேன்னா ஸ்கொயர் ரூட் டேக்கிங் ஸ்கொயர் ரூட். அங்கே 4 இருக்குது, அந்த 4 வெளியே இதெல்லாம் பாதி பாதியே எழுதணும். x ஸ்கொயர் y power 6 z power 8 by கீழே x power 8 இருக்குது. அது என்ன ஆயிரும், x power 4 ஆயிரும். y power 4 y power 2 மாறிடும். z power 4 z power 2 மாறிடும். இப்போ இதில் எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலான்னா 4 x per ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு இங்கே x ஸ்கொயர் மட்டும் இருக்கும். கீழே ஒரு x ஸ்கொயர் இருக்குது. y power 2 y power 6 கேன்சல் ஆகிட்டு y power 4. இது எப்படி கேன்சல் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். y power 4 x மேலே ஒன்றுமே இருக்காது. z power 2 z power 8 இருக்குது. z power 6 வரும். ஆக்சுவலாக இப்போ இந்த 4 என்ன செய்யுதுன்னா ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அப்போ இதே நான் ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது 2 ஆயிரும். 2 y power 4 z power 6 by h power 2. இந்த மாதிரி போட்டு சம முடிச்சிக்கலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். 7x square plus 2 root 40 x plus 2 by x square minus 1 by 2x plus 1 by 16. இது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி எழுதணும்னா நான் பாருங்கள். 7x ஸ்கொயர் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இதை ஸ்ட்ரைட்டாக ரூட் எடுக்க முடியாது, அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 root 14x ப்ளஸ் 2. இது எப்படி எழுதிக்கலாம்னா 7x ஸ்கொயர் ப்ளஸ் root 14x ப்ளஸ் root 14x ப்ளஸ் 2. இது எப்படி எழுதுன்னு தானே கேட்குறீங்க. அப்படின்னாச்சுன்னா சம் வந்து 2 இருக்குது, வித் அங்கே ஒரு 7 இருக்குது. 14 போட்டுக்கோங்க. இங்கே வந்து ரூட்டு 14 2 root 14. அப்போ என்ன வரும், யூ மே மல்டிப்ளை திஸ் root 14 into root 14 என்ன வரும் 14 சொல்லிட்டு வரும். அதே போல் இதையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 1 இருக்குது. ரெண்டு ஆட் ஆகும்போது என்ன ஆகும் 2 root 14 ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ இதில் இதெல்லாம் காமன் எடுக்க முடியும் பாருங்கள். இதில் வந்து நான் வந்து எதை எடுக்க போகிறேன்னா 7 எடுக்க போகிறேன். இதில் வந்து நான் என்னால் 7 எடுக்கிறதேன்னா 7 ஒரு எக்ஸ் எடுத்துகிட்டேன்னா எக்ஸ் ப்ளஸ் அங்கே வந்து root 2 ஆயிரும். அங்கே ஒன்றுமே எடுத்தது. அடுத்து இதில் வந்து அங்கே நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் 2 எடுத்தீங்கன்னா இந்த ஒரு டேர்ம் மாதிரி வரணும். எக்ஸ் ப்ளஸ் root 2 டேர்ம் வரணும். இங்கே root 2 மிச்சம் வரணும்னா நீங்கள் இந்த 2 ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்னா root 2 into root 2 root 2 into root 2. இப்போ நீங்கள் இதுலேருந்து root 2 காமன் எடுக்கலாம், இதுலேருந்து ஒரு root 2 காமன் எடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஒரு root 2 வெளியே வந்துடும், ஒரு 7 வெளியே வந்துடும். அப்போ root 7 வெளியே எடுத்துட்டீங்க என்ன ஆகிரும், இங்கே root 2 root 7 ஏன் root 7x இங்கே வந்து root 2 இருக்கும். அது வந்து இங்கே root 7 மிச்சம் இருக்குது, மறந்துடாதீங்க நீங்களும். இங்கே அப்போது என்ன ஆகும்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்த அந்த root 2 எடுத்தேன்னா root 2 7x ப்ளஸ் 2 root 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் root 14x ப்ளஸ் அந்த root 2. ஆக்சுவலாக இது இந்த ரெண்டு root 2 ஆக்சுவலாக 2 தான். அதனால் நம்ம இந்த root 2 into root 2 எடுத்துருக்கோம். ஒரு root 2 இருக்குது, ஒரு root 2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், வெறும் 2 ஆயிரும். அதுதான் ஆன்சர். இந்த 2 தான் நம்ம இந்த மாதிரி எழுதி என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் வழக்கமாக எழுதியது போல் இந்த மாதிரி எழுதிக்கங்க. ப்ராக்கெட் வெளிக்கிறது ஃபஸ்ட்டும் ப்ராக்கெட் வெளியே இருக்கிறது செகண்டும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகிரும், இது வந்து 7x ப்ளஸ் 2 root 2 the whole ஸ்கொயராக மாறிடும். இதை நீங்கள் root 7x ப்ளஸ் root 2 the whole ஸ்கொயர் இப்படி மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கீழே உள்ள டேர்ம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். கீழே உள்ள டேர்ம் என்ன இருக்குன்னா x ஸ்கொயர் மைனஸ் 1 by 2x ப்ளஸ் 1 by 16 என்ன இருக்குது. இதை நீங்கள் வந்து என்னவா மாற்றிக்கணும்னா 1 by 4 the whole ஸ்கொயர். அப்படின்னாச்சும் எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா 1 square by 4 square that is 1 by 16 தான் வரும். x square minus 1 by 2
ப்ளஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா மெத்தடில் பண்ண போகிறேன். நீங்கள் சிம்பிளிஃபை த மிடில் டேர்ம் அந்த மெத்தட் ஸ்பிளிட் த மிடில் டேர்ம் பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலா மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது, x² இன்ட்டு இதில் வந்து உங்களுக்கு 2 வரணும். ஸோ அப்போ தான் அதை வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் 2-ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 மல்டிப்ளை பை டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 2/2 இன்ட்டு 1/2 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்னா ஆக்சுவலாக ஒரு 2-ஐ மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க. x² மைனஸ் ஒரு 2 இங்கே 1 இருக்குது, அதை மறந்துடாதீங்க. -2 இன்ட்டு அது எக்ஸுக்கு ஒரு டேர்ம், அதாவது இங்கே இருந்ததில்ல அந்த டேர்ம் 1, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 1/4 இருக்குது, அவ்வளோதான். ப்ளஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது நம்ம ஃபார்முலா மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை, 1/2 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனால அங்கே உள்ள 1/2 அப்படி வந்துடும். ஸோ இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு a² மைனஸ் 2ab ப்ளஸ் b² என்ன ஃபார்முலா இருக்கா, இதுக்கு எக்ஸ்பென்ஷன் என்னது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே a என்பது x² உள்ளது எக்ஸு, b என்பது இந்த 1/4. ஸோ அதுக்காக அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிவிடும். ஸோ அவ்வளோதான், இதுதான் அவங்க சிம்பிளிஃபிகேஷன். அப்போ நம்ம 2 டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2 டேர்மை அவங்க கொடுத்துருந்த டேர்ம்ஸுக்கு மேலே உள்ள டேர்ம்ஸ் வந்து இந்த 7x² ப்ளஸ் 2√14x ப்ளஸ் 2 சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் தான் இது. அதை நான் எழுதிக்கிறேன். √7x ப்ளஸ் √2 த ஹோல் ஸ்கொயர் x மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ். ஸோ இது அப்படி இப்போ அவங்க கொடுத்துருந்த டேர்மை தான் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த சிம்பிளிஃபை விட்டு தென் அடுத்தது நான் ரூட் எடுத்திருக்கேன். ரூட் எடுத்ததுனால இந்த மாதிரி ரூட் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் எல்லாம் பேரும். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் ஏன்னா இது காமன் ரூட் கிடையாது, ஒவ்வொன்றுத்தும் ரூட் போகும். ஸோ இப்போ மேலே உள்ள டேர்முக்கு ஒரு ரூட் வரும், கீழே உள்ள டேர்முக்கு வரும், அதான் ஹோல் ரூட்டோட மீனிங். ஸோ அப்போ ரெண்டுத்தில் உள்ள 2வும் போயிடும். அப்போ என்ன ஆயிரும், √7x உள்ள ரூட்டு போகாது, அதான் மறந்துடாதீங்க. இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் அந்த வெளியில் ரூட்டு தான் போகும், உள்ள ரூட்டு எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே தான் இருக்கும். x மைனஸ் 1/4. ஸோ இது வந்து √7x ப்ளஸ் √2. இது நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4x மைனஸ் 1/4. ஸோ இந்த √7 ப்ளஸ் x ப்ளஸ் √2 ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது, இந்த 4 இருக்குது. 4 நீங்கள் இங்கே ஒரு எழுதிட்டிங்கன்னா 1/4 வரும், மறுபடியும் மேலே எடுத்தீங்கன்னா அதே 4 தான் வரும். ஸோ அந்த 4 நான் இங்கே எழுதிக்கிறேன். தென் 4x மைனஸ் 1. இப்போ நீங்கள் நம்ம ரூட் எடுத்த பிறகு கண்டிப்பாக என்ன போடணும், பார் போடணும். ஸோ அந்த பாரை நான் போட்டுக்கிறேன். ஸோ அந்த அம்புகுறி நீங்கள் போடணும் அவசியம் இல்லை, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ ஆக்சுவலாக இப்படி இருக்கும். ஸோ 4 வெளியே காமன் எடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 4 உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கொயர் ரூட்டெல்லாம் ஆகுது, ஏன்னா அது ஸ்கொயர் ரூட் ஆல்ரெடி பண்ணிட்டோம் டோட்டலாக. அதுக்கப்புறம் தான் நான் 4 வந்து எல்சிஎம் எடுத்து கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் அந்த 4 மட்டும் அப்படியே மிச்சம் இருக்குது வெளியே. மிச்சம் தான் இந்த அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸ், பாலினாமியல் டேர்ம்ஸ் தான் மிச்சம் இருக்குது. அவ்வளோதான் அந்த சம். இப்போ அடுத்த தேர்டு பாருங்கள். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 121 அந்த மாதிரி அந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேர்ம் நான் எழுதிக்கிட்டேன். 121 இன்ட்டு a ப்ளஸ் b த ஹோல் பவர் 8 பை x ப்ளஸ் y ஹோல் பவர் 8 b மைனஸ் c ஹோல் பவர் 8 81 b minus c the whole power 4 a minus b the whole power 12 b minus c the whole power 4. இது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ 121 என்றது 11 பை 81 9. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும், பார் போட்டுக்கோங்க, எல்லாம் பாதி வழியாக பிரிஞ்சிடும். ஹோல் பவர் 4 x ப்ளஸ் y the whole power 4 b minus c the whole power 4 by b minus c the whole power 4 a power 4 என்ன ஆகும்னா அது power 2 ஆகும். ஸோ a minus b the whole power 6 b minus c the whole power 2 இந்த மாதிரி வந்துடும். எல்லாம் பாதியாக பிரிச்சிருக்கிறேன். 8 4 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 தென் இங்கே ஒரு 2 வந்துருக்கு, இங்கே 12 6 வந்து இங்கே 4 2 வந்துருக்கு, எல்லாம் கரெக்டு தான். இப்போ இதில் முடிஞ்சால் இந்த டெர்ம்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியும் பாருங்கள். ஸோ இது x ப்ளஸ் y அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. a ப்ளஸ் b எங்கே டேர்ம்ஸே இல்லை, b மைனஸ் சிக்கு வந்து டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே அடுத்தது b மைனஸ் சிக்கு அதுவும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னா 2 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே மொத்தம் 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ அந்த 2 சேர்த்து மொத்த b பை c ஆயிரும் பேரும். ஸோ 11/9 a ப்ளஸ் b the whole power 8 into x plus y the whole power 8 the b minus c எல்லாம் போகும்போது கீழே a minus b the whole power 6 மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் அந்த ஃபைனல் ஆன்சர், இதோட இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.